ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் மேடையேற்ற திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள். அன்றைய தினம் பெரிய அளவுல பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில பங்கேற்று அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய வகையில திமுக பல்வேறு திட்டமிடல்ல இருக்கிறாங்க. பொதுவா ஒவ்வொரு வருஷமுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் வரும்போது பொதுக்கூட்டம் நடைபெறுவது வழக்கம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல தேசிய அளவுல தலைவர்கள் எல்லாருமே சென்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்துல பங்கேற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சருடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாள் அன்றைக்கு தான் ஒரு பெரிய அளவுல பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து திமுக தனது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. ஒரு வாரத்துல, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை எல்லாம் நிறைவேற்றி விட்டு மார்ச் 1ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில இருக்கக்கூடிய வகையில அந்த பொதுக்கூட்டம் இருக்கும் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தீவிரப்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.